என்ன கதா பிரான்ஸ், வெல்கம் டு டே 14 ஆஃப் லீன் பல்கிங். கார்பரேட் கூலிஸ்க்கு ஒரு குவார்ட்டர்லயும் ஒரு டீம் அவுட்டிங் இருக்கும். அந்த டீம் அவுட்டிங்கோட நாள் கதை தான் இது. வர வழியில் ஈஸியாரில் ஒரு ரேசரை பார்த்தோம். செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்தாரு. லொகேஷன் ரீச் ஆகிறதுக்கு மாதிரி தெரியுது. அந்த ரேசர் வேற யாரும் நம்ம சங்கர் அண்ணன் தான் அப்படின்னு. ஒரு சில டைம்ஸ் டீம் அவுட்டிங்ஸ் ஹோட்டல்ஸில் இருக்கும். இந்த வாட்டி ரெசார்ட்ஸ் வந்திருக்கும். லொகேஷனில் நம்ம ஈவெண்ட்ஸ் நடக்கிற இடத்த தேடி ஒரு ½ hour டிராவல்ஸ். நம்ம ஷெட்டில் தம்பி ஒரு ஷூ போட்டு இருந்தாரு. நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன பிராண்ட்னு கேட்டேன். பிராண்ட் நேம்ஸ் பாமாவான், அவர் தான் ஓனரா. கொலை பசியில் பிரேக்ஃபாஸ்ட் பக்கம் போனா கலர்ஃபுல்ஸா ஜூஸ் இருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருக்கு, எது குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம சுகர் கட்டில் இருக்கோம். நம்ம டீம்மேட்ஸ் ஜூஸ் என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாண்ட்விச்சஸ். ஈவெண்ட் ஆளுக்குள்ள போய் உட்காந்தா நம்ம ஷெட்டில் தம்பிக்கு ஒரு கொஸ்டின், நமக்கு ஏன் மூக்கில் 2 ஓட்டை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு. இது வெறும் டீம் அவுட்டிங் மட்டும் இல்லை, ஈவெண்ட்டோட கலந்த டீம் அவுட்டிங். ஒருத்தர்கிட்டயும் சம்திங் இன்ட்ரெஸ்ட் அபவுட் யூன்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம அண்ணன் வந்துட்டு, நான் படையப்பா 2ல நடிக்க போறேன், அது சீக்ரெட், யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னாரு. ஓகே அண்ணா, யார்ட்டையும் சொல்லலை. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லைட்டாக தான் சாப்பிட்டு இருந்தேன். அதனால செம்ம பசி. லஞ்ச் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளும் மினி கட்ஸ்ல இருக்கோம். அதனால நமக்கு ஏற்ற ஐட்டம் அங்கே இல்லை. அதனால தேடி தேடி சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சு. கொஞ்சமா பிரியாணி, சிக்கன்ஸ், அப்புறம் வெஜ்ஜிஸ், ரொட்டி, தாலோட முடிச்சுக்கிட்டேன். கேரட் அல்வா, ஐஸ்கிரீம்லாம் இருந்துச்சு. என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த பக்கமே போல. லஞ்சஸ்க்கு அப்புறம் சின்னதாக ஒரு வாக்ஸை போட்டு இயற்கை ரசிச்சுட்டு இருந்தேன். காலையில் கொஞ்சம் கேம்ஸ் வச்சிருந்தாங்க. அண்ணன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்ஸாக கேமில் வந்து இன்வால்மெண்ட்ஸாக இருந்தேன். அதனால் வீடியோஸ்லாம் எடுக்கல. கொஞ்சம் நேரம் நம்ம ஷெட்டில் தம்பியை தொட்டியில் போட்டு தாளாட்டு பாடிட்டு நம்ம குட்டியா நிறுதோட கச்சேரியை பார்க்க கிளம்பிட்டோம். அங்கேருந்து கொஞ்சம் குரூப் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு, அண்ணன் ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர்ன்றதுனால கொஞ்சம் பேர் ஃபோட்டோ எடுத்து கொடுக்க சொன்னாங்க. அதையும் எடுத்து கொடுத்துட்டேன். அவ்வளோதான், இத்துடன் அவுட்டிங் முடிந்தது. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போனோம். வீட்டிலேருந்து ஜிம்முக்கு போகணுன்ற ஒரு பிளானோட போனேன். ஆனால் நம்ம குட்டி அணிறதுக்கு ஏதோ பர்ச்சேசிங் பண்ணணுமா, அதனால் அங்கேருந்து ஸ்பென்சருக்கு வண்டியை விட்டு ஸ்பென்சரில் கொஞ்சம் நேரம் டைம் ஓட்டிட்டு, இன்னைக்கு இவ்வளோ டயர்டாகவும் நான் எதிரே பார்க்கல. இந்த டயர்டோட போய் ஒர்க் அவுட் போட்டால் அது வேலைக்கு ஆகாது, ஒர்க் அவுட் எஃபெக்டிவாக இருக்கான்னு சொல்லிட்டு ஜிம்முக்கும் லீவ் விட்டேன். நைட்டு சாப்பிட கூட எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. வெறும் வயிற்றோட படுத்தா வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். இத்துடன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வரட்டா.